எல்லாருக்கும் இளமையாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா? அதுக்குண்டான ஒரு சில உணவுப் பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பழங்கள், கீரை வகைகள். கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகங்க. நம்ம இதை சாப்பிட்றதுனால நம்மளோட தோல் எப்பயும் இளமையாகவே இருக்கும். பழங்களும் அப்படி தான், அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் டைரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு சீக்கிரம் ஒரு ஏஜ்டு டோன் வராது. இந்த கீரைகளும் பழங்கள் வகைகளும் நம்ம தோலில் ஏற்படுற சுருக்கத்தை தடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தோல் எப்பவும் பளபளன்னு இருக்கும். நமக்கு ஒரு வயதான தோற்றமும் இருக்காது. தோல் டேமேஜ் ஆகுதுன்னா ஈஸியாக ஒரு மீள்தன்மை கொடுக்கக்கூடியதும் இந்த கீரை மற்றும் பழங்கள் வகைகள் தான். பழங்கள் வகைகளிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெர்ரி ஃப்ரூட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் சாப்பிடும்போது நம்ம டெய்லி 2-3 பழங்கள் சாப்பிட்றோன்னா அதில் ஒரு வகையான பெர்ரி ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எப்போவும் இளமையான தோற்றத்தில் இருக்கலாம். ஏன் பெர்ரி ஃப்ரூட்ஸை பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வெயிலில் போகிறோம், அங்கங்கே திரியிறோம், சூரிய ஒளி நிறைய படும், அதில் வர்ற சில புற ஊதா கதிர்கள் தான் நமக்கு ஸ்கின்னை டேன் பண்ணுது. அந்த ஸ்கின் டேன் ஆகும்போது தோல் ஒரு சில இடத்துல டேமேஜ் ஆகும் இல்லையா? அந்த டேமேஜை நமக்கு சரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த பெர்ரி ஃப்ரூட்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும், ஸ்கின்னும் எப்போவும் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக அவரை வகைகள், அதாவது பீன்ஸ், கொள்ளு, இந்த மாதிரி ஒரு அவரை வகையை சார்ந்த கொட்டை வகைகள் சாப்பிடும்போது அதில் இருக்கிற புரதம் நமக்கு ரொம்பவும் நன்மை பயக்கும். உடம்பில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்ற பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் மேலும் மேலும் புதுமையாகவே புதுப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த அவரை வகைகள் தான். நெக்ஸ்ட்டு கொட்டை மற்றும் விதைகள், அதாவது நட்ஸும் சீட்ஸும் தாங்க. நட்ஸும் சீட்ஸும் உடம்புக்கே பேசிக்காக ரொம்ப நல்லது. அதுலேயும் நம்ம வால்நட் விட்டமின் இ கண்டென்ட் ரொம்பவே அதிகம். இதில் நல்ல கொழுப்பு சத்தும் ரொம்ப அதிகம். இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை எப்போவும் ஈரப்பதத்தோடு வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வறட்சி கொடுக்காது. அப்போது ஸ்கின் எப்போவுமே ஒரு மினுமினுப்பான தோற்றத்தில் இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, வால்நட்டை தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னு ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததான் முழு தானிய வகைகள். நம்ம எப்போவுமே முழு தானிய வகைகளை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம். சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, திணை, இந்த மாதிரி முழு தானியங்களாக சாப்பிட்றது அதோட சத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த முழு தானியங்களில் தாங்க செலீனியம் ரொம்பவுமே அதிகம். இந்த செலீனியம் அப்படிங்கிற ஒரு விதையும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தோல் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த செலீனியம் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அதனால் முழு தானியங்கள் இருக்கிற உணவு வகைகளை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம புரதத்துக்காக நான்வெஜ் வெரைட்டிஸை சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது மீன் வகைகளை தேர்வு செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதுலேயும் கொழுப்பு மீன்களாக தேர்வு செஞ்சோன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. சால்மன், அதாவது மத்தி மீனுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் இயற்கையாகவே ஒமேகா 3 கண்டென்ட் ரொம்ப அதிகங்க. இது நம்ம தோலுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தோலில் ஏற்படக்கூடிய வீக்கம் மேல் பக்கமாக இல்லை உள்பக்கமாக தோலில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு சில வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கங்களை இயற்கையாகவே சரி செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த ஒமேகா 3 அதிகமாக இருக்கிற சால்மன் மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சடனாக சரியாயிடும். நம்ம ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ஈஸியான விஷயம் தான். டெய்லி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கக்கூடிய தயிர் தான். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்று பகுதிக்கு மட்டும் நல்லது கிடையாது, நம்ம தோல் சருமம் மினுமினுக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பியூட்டி டிப்ஸில் தயிர் இல்லாத எந்த ஒரு டிப்ஸும் நம்ம பார்க்க மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம மேல் பக்கமாக தோலுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கறத விட நம்ம சாப்பிட்டு உள்பக்கமாக எடுக்கிறோன்னா அதனோட ரிசல்ட் சடனாக கிடைக்கும். ஸோ டெய்லி உணவில் நீங்கள் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறீங்கன்னா உங்கள் சருமம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தோல் பிரகாசத்தையும் அதிகரித்து காட்டும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம பச்சை தேயிலை. பச்சை தேயிலைன்னா வேறு எதுவும் இல்லைங்க, க்ரீன் டீ தான். இதில் பாலிபினால்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப அதிகம். இது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதை தரும். அதனால் நீங்கள் இந்த க்ரீன் டீயும் முடிஞ்ச அளவு சக்கரை போடாமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த க்ரீன் டீ தோல் செல்கள் பாதிப்படைகிறத தடுக்கிறது மட்டும் இல்லாமல் மேல்புறமாக தோல் செல்களை புதுப்பிக்கவும் செய்யும்.
இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னு ரொம்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். உங்கள் தோல் வந்து வறட்சி ஆகாமல் பார்த்துக்கணும். இது ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிறீங்க, உங்களுக்கு தெரியும் ஏதாவது வெளியே போகிறீங்க, வெயில் அதிகமாக இருக்குன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகலாம். இல்லை உங்கள் கண்களை பாதுகாக்க ஒரு கூலர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஸ்கார்ப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் தோள்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் உங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உணவில் அன்றாட சர்க்கரை சேர்க்கிறத வந்து தவிர்க்கணும். ஒரு சில தேவையில்லாத பழக்கங்கள், புகையிலை, மது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.